வணக்கம். ரித்தன்யா சாவுக்கு வரதட்சணை கொடுமைக்கு ஆட்கொள்ளப்பட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன். ஆக்சுவலா ரித்தன்யா அப்படின்ற ஒரு பெண் பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையால மன உளைச்சலுக்கு ஆளாகி இறுதியில பாத்தீங்கன்னா மரணத்தை தழுவிருக்காங்க. அதுவும் தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஸோ இதை கருப்பு கொடி கொண்டு தமிழக மக்கள் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். திரும்பி சொல்ல ரித்தன்யா சாவுக்கு காரணமான நபர்களை தக்க நடவடிக்கை நீதிமன்றமும் தமிழக அரசும் எடுக்க வேண்டும். சோ இதுக்காக கருப்பொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன். கருப்பு கொடி ஏந்தி கருப்பு சட்டை அணிந்து ரித்தன்யா சாவுக்கு காரணமான நபர்களுக்கு பாத்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்கின்றேன். சரி, என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மனதைரியம், மன வலிமை இதுல பூஜ்யமாயிடுறாங்க. ஓகேங்களா? ரித்தன்யா பாத்தீங்கன்னா எனக்கு ரித்தன்யா மேல ஒரு சின்ன கோபம். ஏன்னா பிரச்சனையை பாத்தீங்கன்னா சீரியஸா எடுத்து ஃபைட் பண்ணி தப்பு பண்ண நபர்களை பாத்தீங்கன்னா காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் இந்த உலகத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி அவங்கள தப்பு பண்ணவங்களை பாத்தீங்கன்னா உலகத்துக்கு வெளிச்சம் பாட்டு காட்டி அவங்க இனிமே தப்பே பண்ண முடியாத மாதிரி அடிச்சிருக்கணுமே தவிர தற்கொலை செஞ்சிருக்க கூடாது. இப்போ உள்ள இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறைய பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்த உடனே நீங்க தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறவே கூடாது. மன தைரியம், ஓகேங்களா? மன தைரியமா இருக்கணும், ஓகேங்களா? போராடுற குணம் இருக்கணும். தப்பு பண்ணவங்கள வெளிச்சம் போட்டு காட்டணும், ஓகேங்களா? ஸோ மகாபாரத போர் தொடுத்து கயவர்களை அந்த வெளி உலகத்துக்கு காட்டி கொடுத்து நீதிமன்றத்தில் கூண்டேத்தி இருக்கணுமே தவிர ரித்தன்யா மரணத்தை தழுவுனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்க அப்பா அம்மா ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி, அதுவும் நிறைய நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ரித்தன்யாவை கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் இவங்களுக்குலாம் ஈஸியா பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருது. எவ்வளவோ நல்ல உள்ளங்கள் பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணு கிடைக்குமா, நம்மளுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்குமா, அந்த மாதிரி நபர்களுக்கு டிலே ஆகுது. இது காலத்தின் கோலமா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ பெண்கள் ரொம்ப டிமாண்டா இருக்கு. மேரேஜ் பாத்தீங்கன்னா ஆண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, பெண்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஒரு காலத்துல பெண் பிள்ளையை கள்ளிப்பால் வச்சு கொண்டாங்க. இந்த காலத்துல பெண் பிள்ளை தான் வேணும், ஆண் பசங்களை விட பொம்பளை பிள்ளைங்க தான் நல்லா பாத்துக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா அதாவது நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி இன்ஜினியரிங் முடிய படிக்க வச்சு நகை பாத்தீங்கன்னா 200-300 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்து அந்த பொண்ணை வச்சு வாழ தெரியாத ஒரு மிருகத்தை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஸோ ரித்தன்யா சாவுக்கு காரணமான மிருகங்களை கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நான் சொல்லிக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் தரலக்கூடாது, போராட்டக்கணும். நீங்கள் செய்கிறது நியாயமாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் தப்பு பண்ணிட்டு போராடக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் செய்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 100% நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும். நேர்மையான விஷயத்துக்கு இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? யாரு அந்த கடவுளே பரமசிவனே உங்ககிட்ட வாதாடினாலும் நீங்க பண்ணது நியாயமா இருந்தா, நேர்மையா இருந்தா கரெக்டா நில்லுங்க, ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கங்க. நான் வளர்ந்து வர்றேன், என்னை அமுக்கிறதுக்கு எவ்வளவோ நபர்கள் ட்ரை பண்றாங்க, முடியல, நேரமா பட் எல்லாரும் கூட இருந்து போராடுறேனே தவிர மனம் தளர மாட்டேன், ஓகேங்களா? எல்லாருக்கும் போராடுவேன், தப்பானவங்கள உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன். யாரனாலும் உடனே டக்குன்னு நான் இவங்க பெரிய ஆளு அவங்க சின்ன ஆளு அப்படி பார்க்கவே மாட்டேன். என்கிட்ட நீதி நேர்மை சத்தியம் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் உடனே நான் எதிர்த்துருவேங்க. ஸோ பின்விளைவுகளை கவலைப்பட மாட்டேன். பின்விளைவுகள் வந்தாலும் நீதி தேவதை, நியாய தேவதை, தர்ம தேவதை எனக்கு குரல் கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இளைஞிகள் எந்த ஒரு விஷயத்தை வரதட்சணை கொடுமையினால பாதிக்கப்பட்டீங்கன்னா அந்த போராட்டத்தை எதிர்த்து, அந்த வரதட்சணை கொடுமை யார் பண்ணாங்களோ அவங்கள எதிர்த்து அந்த மிருகங்களை பார்த்தீங்கன்னா காவல்துறையிலையும் நீதிமன்றத்திலையும் நிறுத்தி, ஓகேங்களா, உலகம் முழுக்க வெளிச்சம் போட்டு காட்டி அவங்க இந்த பெண் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். இந்த மாதிரி தற்கொலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ ரித்தன்யா மேலே எனக்கு இந்த ஒரு கோபம். ரித்தன்யா இருந்து வாழ்ந்து காமிச்சிருக்கணும். தப்பு பண்ணவங்களை தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒரு நபரை திருமணம் செஞ்சு அவர் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை மனதளவில் காயப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுற லெவலில் துரோகிகள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த துரோகிகளுக்கு கண்டிப்பாக தமிழக அரசு, காவல்துறை தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நீதி தேவதை முன்னாடி யாருமே தப்பிக்க முடியாது. என்ன உலகங்க இது? கலிகாலம்ன்றது இதுதான், ஓகேங்களா? ஸோ கலிகாலம்ன்றது இதுதான். ஒரு படித்த பொண்ணா ஒரு குடும்பத்தில் ஒழுங்காக வச்சு வாழ தெரியலாட்டி அது என்ன குடும்பம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா காவல்துறையும் நீதிமன்றமும் தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தண்டனையை வழங்கி கொடுக்கும். ஸோ ரித்தன்யா குடும்பத்துக்கு ஆக்சுவலாக வாயினால் ஆறுதல் சொல்ல முடியாது. ரித்தன்யா பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்துருப்பாங்களோ, எவ்வளோ தவமிருந்து பிள்ளையை பெற்றிருப்பாங்களோ,
பெண் பிள்ளை பிறந்தாலே மதுரையிலலாங்க ஆக்சுவலாக மீனாட்சி அரசியல் ஓகேங்களா. மீனாட்சி அரசியலில் வீட்டில் பெண் பிள்ளை பெண் சொல்கிறத கேட்டால் பயங்கரமாக சொக்கநாதர் பூமியில் மீனாட்சி அரசியல் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பெண் பிள்ளைகளை எல்லாரும் ஆக்சுவலாக எப்படி வளர்க்குறாங்க, பிள்ளையை பெற்று எடுத்து வளர்க்குறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். ஒரு நிமிஷத்தில் வந்து சாக அடிச்சுட்டாங்க. குடும்பத்தோடு வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாக்கி இவங்க மேலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு உயிரோட மதிப்பு அந்த பாதிக்கப்பட்ட ரத்தன்யாவோட பெற்றோருக்கு நம்ம வந்து ஆறுதல் சொல்லவே முடியாது, வாயினால் ஆறுதலே சொல்ல முடியாது. அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். நாள் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் உள்ள புண்ணு எப்படி ஆறுது அப்படின்றதில்ல. திருப்பி சொல்ல வரேன், ஆறுதல் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இறைவன் இருக்காரு. தப்பு பண்ணவங்கள கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஸோ நான் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சொல்லுவது மனதைரியம், எதிர்த்து போராடும் ஆற்றல், அதே நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சு திருப்பி சொல்ல வரேன். மனதைரியம், நேர்மை, எதிர்த்து போராடும் போராட்ட குணம் இருக்கணுங்க. எதிர்த்து போராட்ட குணம்னா அது அகிம்சா முறையில் இருக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சா முறையில் போராடி தான் நம்ம காந்திஜியே இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு ஓகேங்களா. ஸோ நீங்கள் அகிம்சா முறையில் போராடி கண்டிப்பாக வெற்றி அடையணும். மனம் தளர்ந்து யாரும் தற்கொலை என்ற முடிவுக்கு வரக்கூடாது. இளைஞர்களோ தம்பிகளோ தங்கைகளோ இனி தமிழ்நாட்டில் தற்கொலை அப்படின்றது இருக்கவே கூடாது. ஸோ நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி. திவாகர். என்னோட தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் சமுதாயத்துக்கும் இது வந்து ஒரு பெரிய மெசேஜை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.